ஸ்டாலின் தலையில் விழுந்த மிகப்பெரிய ஒரு இடி. நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் தோல்வியைதான் தழுவும் என்ற செய்தி தற்பொழுது உளவுத்துறை சொன்ன தகவலால் அதிர்ச்சியடைந்திருக்கிறார். ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அடுத்து 4 மாவட்ட செயலாளர்களையும் 2 அமைச்சர்களையும் மாற்றப்போவதாக செய்திகளும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இதற்கு மிக முக்கியமான காரணம் நெல்லையில் ஏற்பட்ட வன்கொடுமையின் காரணமாக கொலை செய்யப்பட்டிருப்பதாகத்தான் தற்பொழுது வரை செய்திகள் வெளியாகி இருக்கிறது. காங்கிரஸ் தலைவர் கொலைக்கும் திமுகவிற்கும் சம்பந்தம் இருப்பதாகத்தான் செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கு ஏற்கனவே கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள், கொலை கொள்ளை சம்பவங்கள், கள்ளச்சாராயம், அதிக அளவு பிரச்சனைகள் திமுகவில் சூழ்ந்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் திமுகவின் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் தலைவர் கொலையே இன்னும் 1 வாரம் ஆகியுள்ளது. இன்று வரை கண்டுபிடிக்காதது ஏன் என்ற கேள்வியும் தொடர்ச்சியாக எழுப்பப்படுகிறது. இந்த சூழ்நிலையில்தான் தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் அவசர முடிவை ஒன்றை எடுத்துள்ளார். அதாவது கொலையாளியை உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டும், அதற்காக எத்தனை தனிப்படை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற அறிவிப்பையும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். ஆனால் இது ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் டெல்லியில் ஜாபர் சாதிக் அவர்கள், அதாவது பிரபல போதை மருந்து கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக் அவர்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு வாக்குமூலங்களும் திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களது நிலைமை பரிதாப நிலைமையாகத்தான் மாறி வருகிறது. இதுவும் திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் தலையில் மிகப்பெரிய ஒரு இடிவிலும் அளவிற்குத்தான் செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. 3 ஆண்டு கால ஆட்சி முடிந்துவிட்டது. ஆனால் இந்த 3 ஆண்டுகால ஆட்சியில் மக்களுக்கு திமுக நல்லது செய்திருக்கிறதா என்று 100% பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட தமிழகத்தில் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படும். கடைசி நேரத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்ப தலைவிகளுக்குத்தான். நீட்டை ஒழிப்போம். கடைசி நேரத்தில் லண்டனில் ஓய்வெடுப்பதற்காக சென்றுவிட்டார். நீர்நிலைகள் அனைத்தும் தூர்வாரப்படும். தற்பொழுது எந்த ஒரு நீர்நிலையும் கூட தற்பொழுது வரை மணல்கள் கொள்ளையடிக்கக்கூடிய நிலைமைதான் உருவாகி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக திமுகவினர்கள் சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாகத்தான் இருக்கிறது என்பதற்கேற்பதான் தற்பொழுது திமுகவின் ஆட்சியும் செயல்பட்டு வருகிறது. இந்த 4 ஆண்டுகால திமுகவின் ஆட்சி மிக மோசமான ஆட்சி ாகத்தான் மக்கள் மத்தியில் பேசப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் திமுகவின் தலைவர் மீது 2 வழக்குகளும் பதியப்படுவதற்கான வாய்ப்புகளும் அமைந்திருக்கிறது. அதுதான் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் 100 கோடி ஊழல் செய்தது ஸ்டாலினுக்கு தொடர்பு இருக்கிறதா என்ற ஒரு சந்தேகமும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது விசாரணையும் நடத்தி வருகிறார்கள். இதில் மட்டும் தொடர்பு இருந்தால் நிச்சயமாக கூண்டோடு திமுக மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் சிறைக்கு செல்வது உறுதிதான் என்ற தகவலும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டுள்ளார். இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.